அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வருகின்ற ஆவணி மாதத்தில் இருந்தாவது ஏதாவது மாற்றம் வருமா, குடும்பத்தில் தொழிலில் ஏதாவது மாற்றம் வருமா, முன்னேற்றம் வருமா அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதத்துலேருந்து உங்களுடைய வாழ்க்கையிலேயே நிறைய மாற்றங்கள், நிறைய சேஞ்சஸ்கள்லாம் ஆக போகுது. அது என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த மிதுன ராசிக்காரர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு சில வரிகளில் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிதுன ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுடைய அந்த ராசி சிம்பிள் பார்த்திங்கன்னா இரட்டையர் சின்னம் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தில் இவங்க செய்தாலும் சரி, நம்ம கூட இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, நம்மளுடைய உடன்பிறப்புகள் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்துலையும் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கக்கூடியங்களா நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதில் சமன் செய்து சீர்தூக்கி விடுற அந்த கோலை போல் துல்லியமாக நீதி வழங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. நெருங்கி பழகிய நண்பர்கிட்ட கூட போய் உதவின்னு கேட்டு நிற்க மாட்டாங்க. அது இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும். எங்காவது யாராவது கேவலமாக நினச்சிருவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இவங்களுக்கு தோணும். எப்பவுமே யாருக்கிட்டையும் போய் இவங்களுக்கு ஒரு உதவின்னு கேட்குறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம். இது உண்மையா இல்லையா மிதுன ராசி அன்பர்களே? மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி அலுவலக வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையெல்லாம் இழுத்து போட்டு வேலை செய்யக்கூடியங்களா இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய பாராட்டெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும். மற்றவங்கள அனுசரித்து போகிறதுல, அதே மாதிரி நண்பர்கிட்ட பழகிறதுல, இது எல்லாமே நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்கிட்ட நிறையவே இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் நல்ல ஒரு பதவி, சலுகை இதெல்லாம் நிறைய கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு வாக்குஸ்தானாதிபதி சந்திரன் என்பதனால வானத்தில் நடைபெறும் மாயாஜலங்களை போல இவங்களுடைய மனதிலையும் மாற்றங்கள் நிகழ்ந்தபடியே இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்தானம் செலவுகளையும் சேமிப்புகளையும் குறிக்கும் என்பதனால உங்களிடம் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் சரி அதை சேமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையும். இது உண்மையா இல்லையா மிதுன ராசி அன்பர்களே? மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி மூத்த சகோதரரிடம் உங்களுக்கு பாசம் அதிகமாக இருக்கும். இளைய சகோதரர்கள் மீதும் நிறைய பாசம் வைத்திருக்க இவங்க இருப்பாங்க. 3ஆம் இடத்திற்கு சூரியன் அதிபதியாக வருவதனால இளைய சகோதரர்கள் மீது அதீத அன்பு காட்டக்கூடியங்களா இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி மூத்த சகோதரர்கிட்ட எடுக்கும் முடிவுக்கு எதிர்மறையான சின்ன சின்ன பதிலும் பாதிப்புகளும் இவங்க கொடுக்குற மாதிரி அமைஞ்சிடும். அதே மாதிரி இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கிரன் வருவதனால இறையருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். அதே மாதிரி ஆன்மீகத்தின் மீது அதிக நாட்டமுள்ளவர்களாக இந்த மிதுன ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க. உத்தியோகஸ்தானத்திற்கு அதிபதியாக குரு வருவதனால ஒரே இடத்துல பணிபுரிய முடியாது. இவங்களுக்கு பெரும்பாலும் ஒரே இடத்துல உட்காந்து பணிபுரிகிற மாதிரி பணி அமையாது. ஏதாவது சுழன்று திரிகிற மாதிரி ஒரு வேலை தான் இவங்களுக்கு பெரும்பாலும் அமையும். அதே மாதிரி வேலையை மட்டும் தொடர்ந்து இவங்க செய்வாங்க. அதே இந்த மிதுன ராசிக்காரங்க தேனீக்களை போல் சுறுசுறுப்பானவங்க, கடகடன்னு எல்லா வேலையும் செய்யக்கூடியங்களா இருப்பாங்க. மிதுன ராசி என்பதே இரட்டை என்பதை நம்ம முன்னையே பார்த்தோம். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி புதன் வருவதனால பெரும்பாலும் பெருமாள் கோவில்களுக்கு சென்று வழிபடுறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும். ஒரே தளத்தில் இரட்டை பெருமாள் அருளும் தலம் இருக்குது அப்படின்னா அந்த கோயிலுக்கு நீங்கள் தொடர்ந்து போய் வழிபடுறது இன்னும் விசேஷமான பலனை பெற்றுத்தரும். நீங்கள் பார்த்த உறவுகள் வகையில் மிதுன ராசி அன்பர்கிட்ட இந்த மாதிரி இயல்பான குணங்கள் எல்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த மிதுன ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஆவணி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இடைவிடாத முயற்சிக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. முயற்சியால் உங்களுடைய வாழ்வில் புதிய நம்பிக்கை உண்டாகும். அரசு வழியில் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சாதகமாக
முடிய போகுது. இழுபறியாக இருந்த ஒரு வேலையை கூட இந்த டைமு நீங்கள் செய்து முடிக்க போகிறீங்க. சட்ட சிக்கல்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை கூட படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த டைமில் உங்களுடைய நட்சத்திரநாதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அங்குள்ள குருவால் குரு மங்கள யோகம் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்பட போகுது. அதனாலே என்னமோ நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு சாதகமாக அமைப்போகுது. உங்களுடைய ராசிநாதன் தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுனால புதிய சொத்து சேர்க்கையெல்லாம் உண்டாகும். ஒருவருக்கு இந்த டைமில் நீங்கள் எதிர்பார்த்து ஒரு நல்ல தகவல் தேடி வரப்போகுது. குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், நெருக்கடிகள் இது எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். உங்களுக்கு குருவின் பார்வை 4, 6, 8 ஆகிய இடங்களில் உண்டாவதுனால உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி விவசாயத்தில் மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைந்திருக்கு. பெண்களுக்கு இதுநாள் வரைக்கும் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், சங்கடங்கள் அதெல்லாமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு சில பேர்லாம் ஆர்வம் கட்டிருப்பீங்க. அதற்கெல்லாம் சின்ன சின்ன தடைகள் வந்திருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துறதுனால நீங்கள் அந்த தடையெல்லாம் விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் 17ஆம் தேதியும் செப்டம்பர் 14ஆம் தேதியும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம். அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் 18, ஆகஸ்ட் 23, ஆகஸ்ட் 27, செப்டம்பர் 5, 9 இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. மேலும் இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க கோமதி அம்மனை வழிபட்டுக்கிடுவாங்க. உங்களுடைய மனதில் உள்ள அந்த குறைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு நன்மை கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எந்த மாதிரியான பலன்களை தர இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொறுத்த வரைக்கும் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புத்தி சாதுர்த்தியம் திறந்தாலும் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. உங்களுடைய நட்சத்திரநாதன் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை அதிகரிப்பார். இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தொழிலில் சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும். அந்த தடைகள் எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். பணிபுரியும் இடத்துலையும் உங்களுடைய மதிப்பு, மரியாதை எல்லாம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். இதனால் வரைக்கும் கொஞ்சம் மதிப்பு இல்லாமல் இருந்திருக்கும். இந்த டைமு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. சூரியன் உங்களுக்கு ஆட்சியாக வருவதனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நீங்கள் மேற்கொண்டும் ஒவ்வொரு வேலையிலையுமே முழு கவனத்துடன் முழு முயற்சியுடன் ஈடுபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பதில் கிடைக்கும். அதே மாதிரி பிறரால் சின்ன சின்ன முடியாத விஷயங்களை கூட நீங்கள் செய்து முடிப்பீங்க. அதனாலேயே மற்றவர்கள் முன்னாடி உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு உயரும். அதே மாதிரி பெண்களை பொறுத்தவரையிலும் குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. பார்த்து வரும் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நோயினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கூட நல்ல உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஒரு சில பெண்களுக்கெல்லாம் பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் உண்டாகும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் 17, 18ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதே மாதிரி செப்டம்பரில் 14, 15ஆம் தேதியெல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம். அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் 22, 23, 31, செப்டம்பர் 4, 5, 13 இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நரசிம்மரை தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு வாங்க. மிதுன ராசியில் புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஆவணி மாதத்திலிருந்து எந்த மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆதாயம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் குரு செவ்வாய் இணைந்து செயல்படுறதுனால உங்களுக்கு குரு மங்கள யோகம் உருவாக இருக்குது. இதனால் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். திட்டமிட்டு செயல்படுறதுனால நிச்சயமாக நீங்கள் சாதனை புரியக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். ராசிக்குள்ள செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய செயலில் ஒரு வேகம் ஏற்படும். குருவின் பார்வையும் உண்டாவதுனால பல பிரச்சனைகளை இந்த மாதத்தில் சந்தித்தாலும் எல்லா இடத்துலையும் உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும். ஆரோக்கியம் சீராகும். அதே மாதிரி உறவினர்கள் வருகையால் ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் 19ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம்.
மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு சூரிய பகவானை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.